இது உங்கள் தமிழ் கிரீக். இப்போ நம்ம செய்ய போகிற ரெசிபி வெண்டைக்காய் மசியல். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெண்டைக்காவை போட்டுக்கோங்க. நல்லா வணங்கிடணும். பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. நல்லா வணங்கினா தான் நமக்கு சாப்பிடும்போது அந்த பிசு பிசுன்னு இல்லாமல் இருக்கும். அந்த பிசு பிசுப்பு இல்லாமல் இருக்கும் நமக்கு. அடுத்து ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் ஒரு வாரத்துக்கு வச்சா கூட கெடாமல் இருக்கும் அந்த பிசு பிசுப்பு இல்லைன்னா. மக்களே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டாக ஊற்றினா போதும். இதெல்லாம் ஒட்டுக்க போட்டு இப்போ ஒரு வறுத்துக்கலாம். போதுமாக்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா வணங்கியாச்சு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது கூட பொருள் சேர்க்கணும் மக்களே. ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். மக்களே அரைச்சாச்சு. போட்டுக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக வேண்டாம். வெண்டைக்காய் ஆறிடுச்சு. அப்போ தான் நம்ம பிசைய முடியும். நல்லா கையில் தான் மசிக்கணும். போட்டுக்கலாம். மக்களே, இதுக்கு தேவையான உப்பு மக்களே. இந்த அளவில் புளி எடுத்துருக்குறேன். நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சி நல்லா கட்டியாக எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணியாக ஊற்றாதீங்க. அப்புறம் 2-3 நாளைக்கு நம்ம வச்சுருந்தா 2-3 நாளைக்கு வச்சுருந்தா கெட்டு போகும். நல்லா கட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஊற்றிக்கலாம். சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் மக்களே. மக்களே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படியே போட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா, கையில் பிசைஞ்சா தனி டேஸ்ட்டு மக்களே. நீங்கள் கையில் எங்களுக்கு பிசைய முடியாது, பிள்ளைகளுக்கு பிசையதுக்கு முடியலை அப்படின்னா ஒரு ஓட்டி விட்டுக்கோங்க மிக்சியில். வெண்டைக்காய் மசியல் செய்யறது எப்படின்னு பார்த்தோம். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். இவ்வளோண்டு வெண்டைக்காய் மசியல் எடுத்துகிட்டு ஒரு பிளேட் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. வெண்டைக்காய் ரொம்ப நல்லது. நம்ம சேனலை மறக்காதீங்க, தமிழ் கிரீக். அடுத்து ஒரு புது வீடியோவை சந்திக்கலாம். நன்றி. பாய்.